கண்டிஷன் குடுத்துருக்காங்க. இந்த ஃபங்ஷன் எஃப்ங்கிறது ஆர் டூ ஆர். டொமைனும் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர், கோடொமைனும் அதே தான் குடுத்துருக்காங்க. அப்ப அப்புறம் அந்த ஃபங்ஷன் வந்து இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய். அந்த மாரி ஒரு ஃபங்ஷன தான் நம்ம எடுக்கணும். ஏதோ ஒரு ஃபங்ஷன் எடுக்கக்கூடாது. இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் ஆல் எக்ஸ், ஒய் இன் ஆர். அண்ட் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் வித் எஃப் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டூ 3. அந்த எஃப் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுங்கிறதையும் குடுத்துட்டாங்க. அதுலயும் பர்ட்டிகுலரா எஃப் டேஷ் ஆஃப் 0 வந்து 3ன்னும் குடுத்துட்டாங்க. அப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா ஆக்சுவலி இதோட மீனிங் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அதில் சிம்பிளா சொன்னா வெறும் எஃப் ஸ்கொயர்னு அர்த்தம். எக்ஸை ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. அப்படி மீனிங் கிடையாது. அப்புறம் 3ங்கிற கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், 0ங்கிற கான்ஸ்டன்ட். அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 3 அல்லது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0. இது ஜென்ரலா கேட்குறாங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது இங்க பர்ட்டிகுலர் கேஸ் கிடையாது. ஜென்ரலா. சப்போஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ 0 ஃபார் ஆல் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சு. எஃப் டேஷ் அதாவது லாஸ்ட் ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா? இது சப்போஸ் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ 0 ஃபார் ஆல் எக்ஸ் இதானே அர்த்தம். ஃபார் ஆல் எக்ஸ் அப்படின்னா, அப்ப எஃப் டேஷ் ஆஃப் 0வும் என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். இல்லையா? ஆனா இங்க என்ன இருக்கு? எஃப் டேஷ் ஆஃப் 0ங்கிறது 3ன்னு இருக்கு. இது வந்து கான்ட்ரடிக்ஷன். இதுக்கு கான்ட்ரடிக்ஷன், இதுக்கு கான்ட்ரடிக்ஷன். 3ன்னு குடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. பட் ஆப்ஷன்ல பார்த்தோம்னா, எஃப் டேஷ் ஆஃப் 0 0ன்னு வருது. இப்படி அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா, அப்ப இது ஆன்சர். ரைட்டா? இந்த மாதிரியும் போலாம். ஒண்ணு வந்து என்னன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ல இருந்து போறது. எடுத்துட்டு ஆன்சர் கொண்டு வரலாம். அல்லது இந்த மாரி சிம்பிளா இருக்கிறத நம்ம எலிமினேட்டும் பண்ணலாம். பட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ 3ன்னு எடுத்தோம்னா, எஃப் டேஷ் ஆஃப் 0வும் 3 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க வந்து எலிமினேட் பண்றதுக்காக நான் இப்படி சொன்னேன். ஏன்னா இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னா, இது வந்து என்ன ஆயிரும்? கான்ஸ்டன்ட் இல்லையா? டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0 ஃபார் ஆல் எக்ஸ் அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ சி அப்படின்னு போடுறேன். சிங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான் வரும். அதனாலயும் சொல்லிறலாம். சரி இதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம்னா, கான்ஸ்டன்ட் ஃபங்ஷன் இத மொத சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு பாருங்க. அ அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்னா என்ன வரும்? அப்பயும் சி தான் போடணும். சப்போஸ் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா. சப்போஸ், அஸ்யூம் ஓகேவா? இதுலருந்து டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு அஸ்யூம் பண்ணணும். இன்னொரு பிரச்சனை என்ன வரும்? ஆக்சுவலா நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். இது உடனே ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நேரா ஆன்சர் பட் உங்களுக்கு வந்து எப்படிலாம் யோசிக்கணுங்கிறத நான் சப்போஸ் வந்து எஃப் டேஷ் ஆஃப் 0 அல்லது அதுக்கு ஈக்குவலன்ட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருந்தா என்ன ஆகும்னா, இந்த பக்கம் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்யும் சி தான் வரும். ஈக்குவல் டூ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் சி போடணும். எஃப் ஆஃப் ஒய்க்கும் சி போடணும். அப்ப நமக்கு என்ன வரும்? சி ஈக்குவல் டூ சி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இல்லையா? இது ராங். இன் ஜெனரல். ஃபார் ஆல் சி அப்படின்னு போட முடியாது இல்லையா? சம் கேஸ்க்கு ட்ரூவா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சிக்கு பதிலா 1 போடலாம். சிக்கு பதிலா 0 போடலாம். அப்போ ட்ரூவா இருக்கும். பட் இது வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ங்கிறப்ப என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் இத வந்து நான் 5ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, 5 ஈக்குவல் டூ 25 அப்படின்னு வரும். அப்ப கான்ட்ரடிக்ஷன். அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்க முடியாது. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் டி வந்து கரெக்ட்டா இருக்காது. ரைட். இதெல்லாம் வந்து டிஸ்கஷனுக்காக. நம்ம எப்படி யோசிக்கணும்னா, ஜெனரலி ப்ரூஃப் பண்றத விட்டுறணும். ஜெனரலா வந்து இதிலிருந்து நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ டைரக்ட்டா டிரைவ் பண்ணி, அதுக்கப்புறம் நான் ஆன்ஸருக்கு போறேங்கிறத விட்டுட்டு, சிம்பிளா என்ன யோசிக்கணும்? இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்மளால ஒரு ஃபங்ஷன் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். அதாவது சொல்லுங்க பார்ப்போம். சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஃபங்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு வர மாதிரி ஒரு ஃபங்ஷன் வேணும். ரைட்டா? அத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் பார்ப்போம். எஃப் டேஷ் ஆஃப் 0 வந்து 3 இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. ஓகே. ஆக்சுவலா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம நெறைய தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றோம். எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன செய்றேன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் எக்ஸ். பவர் எக்ஸ் தானான்னு தெரியாது. எப்படி யோசிக்கலான்றதுக்காக நான் சொல்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் எக்ஸ். அப்ப எஃப் ஆஃப் ஒய் என்ன வரும்? இது இப்படி எடுக்கிறோம். டேக்
அப்ப எஃப் ஆஃப் ஒய் வந்து இ பவர் ஒய் வரும். அதை எழுதி காமிக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன வரும்? பவர் எக்ஸ் பிளஸ் ஒய் வரும். கரெக்ட்டா? பவர் எக்ஸ் பிளஸ் பவர் எக்ஸ் பிளஸ் ஒய்ய நம்ம எப்படி எழுதிடலாம்? பவர் எக்ஸ் இன்டு இ பவர் ஒய்ன்னு எழுதி ஓகேவா? மறுபடியும் இந்த இ பவர் எக்ஸ் பதிலா எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம். இ பவர் ஒய்க்கு பதிலா எஃப் ஆஃப் ஒய்ன்னு போட்டுக்கலாம். இப்ப அவங்க குடுத்திருக்க கண்டிஷன், அதாவது கண்டிஷன் மட்டும். ஆக்சுவலா கொஸ்டின்ல எத்தன கண்டிஷன் இருக்குன்னா, 2 கண்டிஷன் இருக்கு. 2 கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன். அப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் 0 வந்து 3 வரணும். இது ஒரு கண்டிஷன். 2 கண்டிஷன் இருக்கு கொஸ்டின்ல. எப்பவுமே இந்த மாரி கொஸ்டின பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஃபங்ஷன் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் ஆன்ஸர் கண்டுபிடிக்க போணும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ப்ரூவ் பண்ணிட்டேன். அதே தான் கொண்டு வந்துட்டேன் இல்லையா? எஃப் டேஷ் ஆஃப் 0 வந்து 3 வருதான்னு பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் 0 இதான் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? அப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? அதே தான் வரும். ஐ மீன் இ பவர் எக்ஸே தான் வரும். அப்ப எஃப் டேஷ் ஆஃப் 0 என்ன வரும்? பவர் 0. இ பவர் 0ன்னா 1 வருது. ஓகேவா? ஆனா நமக்கு கொஸ்டின்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இத வந்து 3 வர மாரி அட்ஜஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? அதாவது இந்த நான் நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்க அல்லது எடுத்திருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு இந்த கண்டிஷன் இங்க 3 தானே வரணும். அப்ப இங்க என்ன பண்ணா 3 வரும்? 3 இன்டு இ பவர் எக்ஸ்ன்னு போட்டா வருமா? இல்ல இ பவர் 3 எக்ஸ்ன்னு போட்டா வருமா? தேர்ட் எனக்கு இங்க 3 வேணும். என்ன செய்றேன்னா, இங்க ஒரு 3ய வந்து இப்ப எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அதாவது இ பவர் 3 எக்ஸ்ன்னு ஃபங்ஷன மாத்திக்கிறேன். இப்ப இ பவர் 3 எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் என்ன வரும்னா, இ பவர் 3 எக்ஸ் பிளஸ் ஒய் இப்படி போடணும். அப்ப இந்த 3ய உள்ள கொண்டு போயிரலாம் இல்லையா? அப்ப 3x + 3yன்னு வரும். இத எப்படி பிரிச்சுக்கலாம்? e பவர் 3x இன்டு e பவர் 3yன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அகைன் இது என்னவா e பவர் 3x வந்து f ஆஃப் xன்னு வந்துரும். e பவர் 3y வந்து f ஆஃப் yன்னு வந்துரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ரைட்டா? இப்ப f டேஷ் ஆஃப் x என்ன வரும்னா, e பவர் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இன்டு e பவர் 3xன்னு வரும். ஓகே. 3 இன்டு e பவர் 3x. இப்ப f டேஷ் ஆஃப் 0 என்ன வரும்? 3 இன்டு e பவர் 3 இன்டு 0. அகைன் அது e பவர் 0 தான். அப்ப என்ன வந்துரும்? 3 வந்துருச்சா? செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? டேஷ் ஆஃப் 0ங்கிறது. இப்ப நமக்கு கவனிக்க வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு இ பவர் 3 இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இத கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் இதான் மெயின். இதுக்கப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இங்க. என்ன வந்திருக்குன்னா 3 இன்டு இ பவர் 3 எக்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கு. 3 இன்டு இ பவர் 3 எக்ஸ். பட் நமக்கு இ பவர் 3 எக்ஸ்ன்னு இல்ல கொஸ்டின்ல. என்னன்னா 3 இன்டு இ பவர் 3 எக்ஸ்க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இதான் இருக்கு. 3 இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான். அதாவது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 3 இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதெல்லாம் கிடையாது. இப்படி வரல. ரொம்ப இது முக்கியமான கான்செப்ட் இது. கான்ஸ்டன்ட்ல இல்லைன்றது சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் கேனாட் பி கான்ஸ்டன்ட். ஐ மீன் எஃப் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்க முடியாது. இன்னொரு கொஸ்டின் இதே மாரி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். நீங்க கோட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு 10 ஆர் 15 செகண்ட்ஸ் இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி வந்துருமா? பாருங்க. ஆல்மோஸ்ட் அதே தான். இங்க ஜெனரலா இருக்கு அவ்வளோதான். இங்க 3ன்னு இருந்துச்சு இல்லையா? அதுக்கு பதிலா இங்க கேன்னு இருக்கு. அதே மாரி நம்ம எடுத்துக்கிற எல்லா எஃப் ஆஃப் 0வுமே 1 தான் வரும். ஐ மீன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ ஓகேவா? இதுக்கு ஆக்சுவலா வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னாலே நீங்க இ பவர் ஞாபகம் வச்சுக்கங்க. எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்ஷன் தான் இந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணும். லாக் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா லாக் ஆஃப் mn தான் லாக் m இன்டு லாக் n எழுத முடியும். லாக் m பிளஸ் லாக் n எழுத முடியும். அதுவும் இதுவும் வேற. ஏன்னா அது அது மாரி இருக்கான்னு கன்ஃப்யூஸ் ஆறாதீங்க. லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டூ லாக் எக்ஸ் இன்டு லாக் ஒய்ன்னு வராது. சரியா? இ பவர் தான் இது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது. அப்ப இ பவர் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் 0 இங்க கே இருக்கா? அதுதான் ஆக்சுவலா இங்க வரணும். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இ பவர் kx வந்து அழகா சாட்டிஸ்ஃபை பண்ணும். இத சாட்டிஸ்ஃபை பண்ணிரும். எஃப் ஆஃப் 0 போட்டு பாருங்க. 1 வந்துரும்.
எஃப் டேஷ் ஆஃப் 0 போட்டு பாருங்க. அழகா கே வந்துரும். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது? இதுதான். அப்ப ஆன்சர் வந்து டி. ரைட்டா? இப்ப கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க. ஆர்ட்ஸ் டிஆர்பி வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரீசெண்டா நடந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி, அதுக்கு முன்னாடி நடந்த நெட்டு, டிஆர்பி எல்லா இதுலயுமே இது மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் கான்செப்ட். நமக்கு இப்படி சூஸ் பண்ண தெரியணும். ஸோ ஆப்ஷன் டி இ பவர் கேஎக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். இதுவும் பாருங்களேன். இதே மாடல்ல 3 கொஸ்டின். இதெல்லாம் அதே தான். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் ஒய். இது ஏன் ஆர் டிஃபரன்ஸ் 0ன்னு போட்டாங்கன்னா, ஆக்சுவலி போடலைனாலும் அதே அர்த்தம் தான். இ பவருக்கு வந்து இமேஜ் வந்து 0 வராது. ஓகேவா? இ பவர்ல இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் எக்ஸ் அப்படின்னா, எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் 0 வராது. அதுக்காக இங்க ஒமிட் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நமக்கு. அது கோடமைன்ல தானே இருக்கு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் தென் விச் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. இப்படி இந்த மாரி நம்ம நெறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது மைண்ட்லயே செட் ஆயிரும். நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0னா எஃப் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் வரும். இது இல்லன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு 1னா இத தூக்கி இங்க போட்டு பாருங்க. ஆக்சுவலி 1 வந்து இத சாடிஸ்ஃபை பண்ணும்னு நெனைக்கிறேன். இல்லையா? பட் ஜெனரலா கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஆல்வேஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. 1 சாடிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் ஒய் 1. ஆக்சுவலா இதுவுமே கரெக்ட்டா தான் வருது. இந்த கொஸ்டினுக்கு. இல்லையா? இப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 0ன்னு வருது. ரைட்? இது கொஞ்சம் மேபி எஃப் டேஷ்ன்னு மாத்திக்கிறோமா அத? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 1. ரைட்? அப்ப இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கிறோம். ஐ மீன் ஆல்ரெடி எடுத்த மாரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் கேஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிருவோம். இ பவர் கேஎக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு, இதுல என்னென்ன வருதுன்னு பாருங்க. இப்ப ஆக்சுவலா நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். அவ்வளோதான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 0 வராது. இல்லையா? 0னா எஃப் ஆஃப் எக்ஸ் வுட் பி கான்ஸ்டன்ட். பட் இது கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால இத எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேற என்ன கண்டுபிடிக்கலாம்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னா, கே இன்டு இ பவர் கேஎக்ஸ்ன்னு வரும். இதிலிருந்து எஃப் டேஷ் ஆஃப் 0 என்ன வரும்னு பாருங்க. எஃப் டேஷ் ஆஃப் 0ங்கிறது கே இன்டு இ பவர் 0. அப்ப சிம்ப்ளி வந்து கே அப்படின்னு வந்துரும். மறுபடியும் இந்த கே இருக்க இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் 0வை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். நம்ம அந்த அன்னோன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு இத யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப எஃப் டேஷ் ஆஃப் 0 கேக்கு பதிலா எஃப் டேஷ் ஆஃப் 0 போட்டுருவோம். அப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எஃப் டேஷ் ஆஃப் 0 இன்டு இந்த கேக்கு பதிலா எஃப் டேஷ் ஆஃப் 0 போட்டாச்சு. அகைன் இந்த இ பவர் கேஎக்ஸ்க்கு பதிலா எஃப் ஆஃப் எக்ஸ்னே போட்டுக்குறோம். எல்லாமே ஜெனரல். இது பர்ட்டிகுலரா கேட்கல. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டா வரும்.